안녕하세요. 하나 한국어 학원 하키입니다. ரைட். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் E8 விசா சம்மந்தப்பட்ட புது அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். இந்த புல்லட் யூடியூப் சேனலில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துடைய சேர்மனோட ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் சொல்லப்பட்ட முக்கிய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது E8 விசா பற்றின நிறைய அப்டேட் வந்து எங்களோட யூடியூப் சேனலில் எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். மத்தாக்கள் அதாவது தனியார் நிறுவனங்களில் ஏஜென்சிட்ட நீங்கள் வந்து காசு கொடுத்து ஏமாறாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பீரோவால் முதல் விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த E8 விசாவுக்கான அப்ரூவல் வந்து கேபினெட்டில் வந்து முதல் தடவையாக கொடுப்பட்டிருக்கு. அடுத்த ப்ரொசஸ் வந்து இன்னும் 1.5 மாதத்துக்குள்ளே செய்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரைட். அப்போ இதை வந்து முழுக்க ப்ரைவேட்டுக்கு வந்து கொடுக்காம இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துறை ஏஜென்சி இருக்கு SLFங்கிற அவங்களுடைய நாவலப்பட்டியில் இருக்கிற ஏஜென்ட் மூலமாக தான் இந்த E8 விசா வந்து கொடுக்க போகிறாங்க. அவங்க மூலமாகத்தான் கொரியாவுக்கு நீங்கள் இந்த E8 விசாவில் வந்து போகலாம். வேற எந்த ஏஜென்ட் மூலமாகவும் போகலாங்கிறத மிக தெளிவாக வந்து சொல்லி தந்திருக்காங்க. அப்போ இதுமேலும் நீங்கள் வந்து ஏஜென்சி மூலமாக பிரைவேட் ஏஜென்சி மூலமாக அவர்கிட்ட காசை கொடுத்து போகலாம், இவர் மூலமாக போகலாம்னு சொல்றது இங்கே சாத்தியப்படாது. மெயினான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. SLBFE முகவர் நிலையம் ஒன்று இருக்கு. SLFEன்னு சொல்லக்கூடிய நாவலப்பட்டியில் இருக்கிற அவங்களோட ஏஜென்ட் மூலமாக தான் நீங்கள் போகலாமா? ரைட். இதுக்கான ப்ராசஸ் வந்து இன்னும் 1.5 மாசத்துல சரியா வந்து செஞ்சிருவாங்க. கேபினெட்ல வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. ரைட். கொரியாவில் இருக்கக்கூடிய 3 மாகாணங்கள்ல வந்து அப்ரூவல் வந்து எடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற ஆட்கள்கிட்ட, அங்க இருக்கிற மினி கவர்மெண்ட்டை வந்து பேசி எடுத்திருக்காங்க. இல்ல 2 பிராந்தியத்துல 2 மாகாணங்களுக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்க போறாங்க. அதுல முக்கியமா இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயத்துக்கு துறைக்கு தான் இப்ப கூடுதலான டிமாண்ட் இருக்கு. விவசாயத்துறைக்கு தான் ஃபிஷரிஸுக்கும் விவசாயத்துறையிலையும் தான் ஆட்களை வந்து அனுப்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுல இப்போதைக்கு டிமாண்ட் இருக்குது எக்ரிகல்ச்சர் விவசாயத்துறைக்கு மட்டும்தான் ஆக்கள். விவசாயத்துறைக்கு வந்து ஆக்கள் அனுப்ப போறாங்க. அதுலயும் கோட்டாவை பாத்தீங்கன்னா முதல் தடவையில் அனுப்புறதால மிச்சம் குறைவான ஆக்களை தான் அனுப்ப போறாங்க. அவங்களோட எண்ணிக்கை வந்து சொல்றாங்க 50 to 100 பேருக்குள்ள இந்த முதல் தடவையில விவசாயத்துறைக்கு ஆக்கள் அனுப்ப போறாங்க. விவசாயத்துறைக்கு ஆக்கள் அனுப்புன்னு சொன்னா ஆக்கள்ற வயசை வந்து கேட்காங்க. எத்தனை வயசுல இருந்து அனுப்புற மாதிரி பிளான் இருக்குன்னு சொன்னா இப்போதைக்கு 30, 35, 40, 50 வயசுக்குள்ள இருக்கிறாங்கள தான் அனுப்ப போறாங்க. அப்ப எல்லாருக்கும் அனுப்பல் மட்டும் பார்த்தா இப்போதைக்கு அவங்க சொல்றாங்க விவசாய திணைக்களத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆக்கள் அல்லது அவங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க வந்து விவசாயிகளாக பரம்பரை தொழிலா விவசாயத்தை செய்யக்கூடிய ஆக்களா இருக்கிறவங்கள தான் செலக்ட் பண்ணி அனுப்புறதா சொல்றாங்க. நோமலா ஆக்களை வந்து கொரியாக்கு அனுப்பினா அவங்க வந்து அந்த இப்ப கிடைக்கிற அந்த ஜப்ஸையும் வந்து இல்லாம செஞ்சிருவாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நோமலா ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து விவசாயத்துறைக்கு அனுப்பினா அவருக்கு விவசாயத்தை பற்றின எந்த நாலேஜும் இருக்காது. அப்புறம் அந்த விசா வந்து கரவாக்கிடுவார். அதாவது ஒரு வேறு கம்பெனிகளுக்கு பாஞ்சு போயிட்டாருன்னு சொன்னால் இலங்கை கிடைக்க வேண்டிய அந்த விசா வந்து இல்லாமல் போயிடும். அதனால இவங்க கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுத்து விவசாய ஃபீல்டில் இருக்கக்கூடியவர், விவசாயம் பற்றின நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய ஆள் வந்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அனுப்புற மாதிரி சொல்றாங்க. இது கொஞ்சம் பாரிய ஒரு ப்ராசஸ் வந்து குறிப்பிட்ட ஆக்களை கண்டுபிடிக்கிறங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கும். அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற மாதிரி அதுல பேசியிருந்தாங்க. ரைட். இதுக்கு கிட்டத்தட்ட 50 to 100 பேருக்கு குறைவான ஆக்கள் தான் முதல் கட்டமா அனுப்ப போறாங்க. இந்த விசா டைப் வந்து 5 மாசத்துல இருந்து 8 மாசத்துக்கான விசா தான் கிடைக்கும். அதனால ஒரு ஷார்ட் டைம் பீரியட்டுக்குள்ள போய் கொரியாவில் போய் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் காசை உழைச்சிட்டு வர மாதிரி ஏற்பாட்டுக்கு உரிய ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து கொடுக்காங்க. ரைட். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண ஆட்கள் போய் செய்யக்கூடிய வேலை இல்லை. ஆல்ரெடி அனுபவம் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் போய் செய்யலாம். அடுத்தது உங்களுக்கு தெரியும் கொரியாவில் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால குளிரா இருக்கும், குறிப்பிட்ட காலம் கடும் வெயிலா இருக்கும். அதாவது கூடுதலான வெயிலும் அடிக்கும், கூடுதலா பனியும் பெய்யும். இதெல்லாம் தாண்டித்தான் விவசாயத்துறையில வந்து அந்த சவாலுக்கு கொடுத்து அந்த வேலைகளை செய்ய வேண்டி வரும். அப்ப அதுக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஆட்களுக்கு தான் அந்த வேலை செய்யறதுக்கு சாத்தியப்படும். அப்ப இவங்களுக்கு குறிப்பிட்ட அளவான சம்பளம் தான் கிடைக்க போது, குறைஞ்சது 4 அல்லது 6 லட்சத்துக்கு இடைப்பட்ட சம்பளம் தான் கிடைக்கும். வேலை செய்யற பீரியட் பாத்தீங்கன்னு சொன்னா 5 மாசத்துல இருந்து 8 மாசம். அதுக்கு பின்னால கண்டிப்பா ரிட்டர்ன் வரணும். நாட்டுக்கு ரிட்டர்ன் வந்து ஒருத்தர் போய் ரிட்டர்ன் வருவார்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த காலத்துக்குள்ள ரிட்டர்ன் வருவார்னு சொன்னா அவருக்கு 3 சான்ஸ், இன்னும் மேலதிகமா 2 சான்ஸ் கொடுக்குற மாதிரி அவங்க இப்போதைக்கு ஒரு நடைமுறையை வந்து ஷெடியூல் பண்ணினதாக சொல்றாங்க. ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு வழங்கப்பட்ட 8 மாசத்துக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டான்னு சொன்னா அடுத்த டீம் அனுப்பக்குள்ள அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி 3 தரத்துல ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஷெடியூல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை சக்சஸ்ஃபுல்லா செய்யறியா இல்லையாங்கிறது வந்து நேரத்தோட அனுப்பக்கூடிய ஆட்கள், நேரத்தோட போகக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ச் வந்து எவ்வளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காங்களோங்கிறத வச்சு தான் எங்களுக்கு அடுத்த E8 விசாட பெருமதி அதை கோட்டா வந்து கூட்டுறது அல்லது ஸ்டாப் பண்றாங்கிறத தீர்மானிக்கிற மாதிரி பேசிக்கொண்டாங்க.
ரைட். அப்ப இதுக்கு ஆட்களை செலக்ட் பண்ண போகல அந்த 8 மாசத்துக்குள்ள ஒருத்தர் ரிட்டர்ன் வருவாரா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லி அவங்க கேட்காங்க. நீங்க எப்படி அதை செக் பண்ணுவீங்க, அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், போனவர் வராமுட்டான்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்களை பத்தி பேசினாங்க. அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க அனுப்ப போகக்குள்ள ஒருத்தர் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு பின்ன நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்துல ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் வந்து 50 லட்சம் ரூபாய் வந்து பிணை நிக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பின்ன 50 லட்சம் வந்து கொடுத்தா தான் இவர் போகலாம். அவர் வராமுட்டான்னு சொன்னா 50 லட்சம் வந்து கட்டணும். அப்ப இது ஆல்ரெடி இருக்கிற பிணையை பாத்தீங்கன்னா பிணை அமௌண்ட் கொரியாவுக்கு போகல 25 லட்சம் ரூபாய் கட்டி தான் போகணும். இது கொஞ்சம் கூட வச்சிருக்காங்க 50 லட்சம் கட்டணும்னு சொல்லி. அப்ப இது வரைக்கும் போனாக்களுக்கு நீங்க ஏதாவது எக்ஷன் எடுத்திருக்கீங்களா, இது வரைக்கும் மத்த விசாக்களை போய் கொரியாவுக்கு போயிட்டு அல்லது வேற நாடுகளுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராதாக்களுக்கு எக்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா இனி வரும் காலங்கள்ல நாட்டுக்கு வராம அங்கேயே தங்கி இருக்கிறார்களுக்கு எதிராக எக்ஷன் எடுப்போம்னு சொல்லி ஒரு விஷயத்தை இதுல வந்து நோட் பண்ணியிருந்தாங்க. ரைட். இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஊடாக அனுப்புறாங்க. அடுத்தது இதுக்கு அனுப்புறதுக்கான செலவை பத்தி கேட்கக்குள்ள ஒருத்தர் வந்து டிக்கெட் காசு உட்பட 6 லட்சம் வரைக்கும் செலவழிக்க வேண்டி வரும். அதுக்கு கூட வராது. 5 இருந்து 6 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் இதுக்கான போற செலவு வந்து ஒருத்தர் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இது சொல்றாங்க. இதை பத்தின மேலதிகமான விஷயங்களை வந்து இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த அப்டேட் வந்து தருவாங்க. இன்னொரு மாசத்துக்குள்ள புதுசா அதாவது இது போறதுக்கான ஷெடியூல ஃபுல்லா வந்து ஸ்ட்ரிக்ஸ் என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, ஆக்கள் போனா கொரியாவில் பாஞ்சி வேலை செய்யாம ரிட்டர்ன் வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு என்ன, என்ன மாதிரி கேட்டகரியில ஆக்களை செலக்ட் பண்ற அப்படின்ற விஷயங்களை வந்து புதுசா உங்களுக்கு அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க. அப்படி அப்டேட் கிடைச்சா எங்க யூடியூப் சேனல்ல மறக்காம நாங்க வந்து அதை பத்தின வீடியோ கொடுக்கோம். இதை பத்தின தெளிவுகள் வந்து மேலதிகமா இன்னும் வேற இடங்கள்ல பேசப்பட போக்குள்ள சிங்களத்துல போயிருக்குன்னு சொன்னா அதை நான் தமிழ்ல வந்து உங்களோட ஷேர் பண்ணி கொள்றேன். ரைட். கொரியா பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியா வீடியோஸ் பார்த்து வாங்க. கம்சாமினிதா.